இன்றைக்கி பால் பாயாசம் செய்ய போகிறோம். இந்த பெரிய டம்ளர் 250 ml, அதில் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம். குட்டி டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 100 ml, அதில் ஜவ்வரிசி அரை கப் எடுத்துக்கிறோம். இந்த 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஜவ்வரிசி அரை கப் எடுத்ததை போடணும். போட்டு நல்லா கிளறி விடணும். அது வேகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். அது வெந்துடுச்சுன்னு தோணுனே அதை எடுத்து பார்த்து நம்ம கை விரல் அழுத்தி பார்த்தா அது நல்லா சாதம் மாதிரி அமுங்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் அது வெந்துடுச்சுன்னு. அது வெந்தவுடனே தான் நம்ம சேமியா போடணும், இல்லைன்னா ஜவ்வரிசி வேகாது. 2 கப் சேமியா எடுத்து அந்த 100 கிராம் அளவுக்கு 2 கப்பு சேமியா எடுத்து அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது நல்லா வெந்த உடனே சர்க்கரை 1.5 கப் எடுத்துக்கிறோம். 1.5 கப் எடுத்து சர்க்கரை போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு பால் ஆட் பண்ணுறோம். பால் ஒரு 100 ml அளவுக்கு எடுத்து ஊற்றி அது நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட உடனே உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு ஆர்டினரியாக இருக்கும். அப்புறம் கொதி வரும். கொதி வந்த உடனே நம்ம ஓரளவுக்கு பால் பாயசம் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் தாளிப்பு கரண்டி போட்டு நம்ம நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கணும். நெய் கெட்டியாக இருக்கிறதுனால மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை நீங்கள் எண்ணெய் கூட 2 கரண்டி விட்டுக்கலாம், நெய் இல்லாதவங்க. நெய் மெல்ட் ஆன உடனே அதில் முந்திரி திராட்சை போடலாம். சிலர் முந்திரி தனியாகவும் வணக்கலாம், திராட்சை தனியாகவும் போட்டுருக்கலாம். நான் முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்து வணக்கிறேன். முந்திரி திராட்சை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முந்திரி திராட்சை இப்போ வணங்கிடுச்சு. அதை எடுத்து பாயசத்தில் கொட்டுறோம். பாயசத்தில் கொட்டிட்டு அடுத்து ஏலக்காய் வந்து நம்ம ஃப்ளேவருக்கு போடுவோம். ஏலக்காய் சிலர் இடித்து போடுவாங்க, சிலர் தூள் பண்ணி போடுவாங்க. நான் தூள் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள் பண்ண பவுடர் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.